நம்ம வந்து இன்னைக்கு கிச்சன் செட் தான் விளையாட போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடலாம்ல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், போய் விளையாடலாம். இப்போ வந்து நான் ஆல்ரெடி இதெல்லாம் விளையாண்டுட்டு தான் இருக்கேன். இல்லைங்க, என் கிச்சன் செட்டெல்லாம் காமிக்கிறேன். இதுதான் என் கிச்சன் செட்டு. சரி, நம்ம வந்து இப்போ பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஆல்ரெடி இப்போ அதை செஞ்சுட்டு இருந்தேன். சரி, நாங்கள் மறுபடியும் செய்யலாம். ஃபஸ்ட்டு அரிசி இதில் வந்து நான் இதில் ஒரு கரண்டி போட்டுக்கிட்டேன் அரிசி. அப்புறமேட்டுக்கு இது வந்து கோலப்பொடியை எசன்ஸ் சாப்பிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். நான் கோலப்பொடியை அவ்வளோக்கு க்ளோஸ் பண்ண முடியாது. சரி, கோலப்பொடியில் வந்து 2.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரையாக ஆரஞ்சு கலர் ரைஸ் ஆகிற வரையிலுமே நம்ம கிண்டணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா? அந்த அப்படி ஆகிற வரையில் கிண்டணும். கிண்டிட்டு இதை நம்ம இப்போ தனியாக வச்சுக்கணும். பிரியாணி ரெடி. சரி, நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்யலாம்? ரைஸை வச்சு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். ரைஸ்னால் மண்ணை வச்சு நம்ம ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். சளிச்ச மண்ணை தான் நான் யூஸ் பண்ணுறேன். சளிச்ச மண்ணுன்னா கல் விழுவாமல் பார்த்துக்கணும். இல்லை சப்போஸ் கல் விழுந்துச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். சரி, பரவாயில்ல. நம்ம வந்து கொஞ்சமாக ரொம்ப 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 கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். நீங்களே பாருங்கள், இவ்வளோ தான் கல் இருந்து தான் ஆட் பண்ணியிருக்கோம். தெரியுதா? நான் சளிச்சு போடலான்னு பார்த்தேன். சளிச்சுன்னா அந்த கல் விழுவாமல் போடலான்னு பார்த்தேன். அதனால கல் விழுந்துருச்சு. இதில் நம்ம இப்போ என்ன ஊற்றணும்? அரிசி இல்லை எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி ஆட்டம். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம தீமே ஆரஞ்சு தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பூம்பா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்களே வேணா பாருங்கள். இதுவுமே ஆரஞ்சு கலரில் ஆயிடுச்சு. இது தனியாக வச்சுக்கலாம் கிரேவி. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான இதை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம கொட்டை வாட்டர்மெலன் சீட்ஸ் எடுத்துக்கலாம். வாட்டர்மெலன் சீட்ஸ் வந்து நான் 2 தான் எடுத்திருக்கேன். இந்த 2 சீட்ஸையுமே வச்சு நம்ம இன்றைக்கி குக் பண்ணலாம். இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரைனா வித்தவுட் எதுவுமே இல்லாமல் தான் நம்ம எனக்கு ஃப்ரை பண்ணி கூட எடுக்கிறோம். அவ்வளோதான், 2 இது பொரிஞ்சிருச்சு. நார்மலாக தான், சும்மா விளையாடுன்றதுனால. தென் அவ்வளோதான். நம்ம இன்னைக்கு இவ்வளோ தான் செஞ்சுருக்கோம். நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு பார்க்கலாமா? கொஞ்சமாக ரைஸ் போட்டுக்கிறேன். நான் கிரேவி வைக்கணும்ல, கிரேவியும் வச்சுக்கிறேன்.
எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கோகோனட் அப்பள ஃப்ரையே எடுத்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். இப்படி தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மட்டும். நான் இன்னும் உங்களை கம்பல் பண்ணல. ஓகே, பாய் பாய். டுடே வீடியோ முடிச்சுக்கலாம். சச்சா.